இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முதல்வன் ரெசிடென்டியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வே அண்ட் பேங்கிங். அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து கோச்சிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எந்தெந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்எஸ்சி ரயில்வே அண்ட் பேங்கிங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து 1000 கேண்டிடேட், அதாவது 1000 கேண்டிடேட் வந்து சூஸ் பண்ணி வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எவ்வளோ அதாவது 6 மாதத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நான் முதல்வன் ரெசிடென்டியல் கோச்சிங்கில் வந்து இது உங்களுக்கு எந்த டேட் வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைனல் ரிசல்ட் வந்து 31/5/2025 அன்றைக்கி தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் பண்ணி ஃப்ரீ கோச்சிங் தான். உங்களுக்கு ஃபுட்டு, அகாமடேஷன், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அப்ளை இதர் இதில் உங்களோட சாய்ஸ் தான். எஸ்எஸ்சி, ரயில்வே ஆர் பேங்கிங் எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் உள்ளே அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி ரயில்வேக்கு வந்து ஒரு 300 வேக்கன்சி, பேங்கிங்க்கு வந்து 700 வேக்கன்சி, மொத்தம் 1000 வேக்கன்சி விட்ருக்காங்க. 6 மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமமாக நீங்கள் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங் மூணுக்குமே. ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 1/8/2025 அது வரை உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி ரயில்வேவாக இருந்தால் மினிமமாக ஒரு 21 வயசு இருக்கணும். 1/8/2004 பிறந்தவங்களாக நாட் லேட்டர், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 29 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ரயில்வேவாக இருந்தீங்க, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க, உங்களுக்கு 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து எந்த டேட்டில் பிறந்திருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன். பிடபிள்யூபிடிலேயே பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. பேங்கிங்க்கும் சேம் தான். 21 வயசு குறைஞ்சது இருக்கணும். மேக்ஸிமம் 29 வயசு இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. 28/4/2025 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29/4 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து 13/5/2025 அன்றைக்கி 11:59 வரை உங்களுக்கு டைம் இருக்குது. ஹால் டிக்கெட் எப்போ வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மே 3rd வீக்கில் வந்து வெளியிட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 31/5/2025 அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 38 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களுமே நீங்கள் இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரொசீஜர் டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் லிங்க்கில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் இதில் வந்து கோச்சிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைம் வந்து அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு மறுபடியும் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி அண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். 1 மணி நேரம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஈச் கொஸ்டின், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ராங் கொஸ்டினுக்கு வந்து 0.5 மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து 10% சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ரயில்வே எஸ்எஸ்சிக்கு வந்து எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 கொஸ்டின், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு 25 கொஸ்டின், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவில் ஒரு 25 கொஸ்டின், டோட்டலாக உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் பொறுத்த வரைக்கும் 200 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டைம் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரமும் 20 மினிட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சேம் ப்ரொசீஜர் தான். பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிலபஸ் ஆஃப் தி பேங்கிங் எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த மாதிரி சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத வந்து கீழே கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டிவ் எபிலிட்டி, ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், எக்கனாமி அண்டு பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்வேஷன் டீட்டெயில், எஸ்எஸ்சி ரயில்வே ட்ரெயினிங் 300 சீட்ஸ், அந்த 300 சீட் வந்து
எந்தெந்த கம்யூனிட்டி கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் ட்ரைனிங்க்கு ஒரு 700 சீட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோர்ஸ் பிளான் அண்ட் கோச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டென்சிவ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்து இண்டிவிஜுவலாக மெண்டர்ஷிப், டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும், கிளாஸ் டெஸ்ட் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீ ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு உண்டு. ஃப்ரீ ஹாஸ்டல், அக்காமடேஷன், ஃபுட் அண்ட் கோச்சிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். டே ஸ்காலர் வந்து நாட் அலௌட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3000 வந்து இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரீஃபண்டபுள் தான். ஆஃப்டர் கம்ப்ளீட் இந்த கோச்சிங் கம்ப்ளீட் பண்ணுறப்போ, இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த 3000 வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.